போக விட்டு புறமுதுல அடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாட் அ phenomenal எக்ஸாம்பிள். ஐ டிமாண்ட் an explanation. ஒருவேளை இந்த மேரேஜ் ஈவெண்ட் மட்டும் வெற்றிகரமா நடந்திருந்தா நம்ம கம்பெனிக்கு ஒரு குட்வில் கிடைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். மைக்கேல், shut up. உன்னோட வேலை என்ன? இங்க எவ்வளவோ கல்யாணத்தை போய் சொல்லிதான் நடத்துறாங்க. இதெல்லாம் சால்வ் பண்ண நீ யாரு? மகளிருக்கான தலைவியா? I can't believe that a human being can be so stupid. மைக்கேல், ரியா ஊட்டில பார்த்த அதே பையனை தெரிஞ்சதும் எமோஷனலா இந்த மாதிரி ஊட்டியா? Why did you go to Ooty? For what reason? Why did you go to Ooty? But again, it is none of my business, isn't it? And Ria, you're fine. That's the door. Go. Just go. மைக்கேல், Mike, please. Now what? You want to get fired too? ஏய் ரியா, மைக்கேல் ஷார்ட் டெம்பர். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசினா சரியாயிடும். No need. Please, I didn't do anything wrong. எப்படியும் அந்த வேலையை என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. I'm getting married. Bye. See you. Take care. ரியா, Bye all. மேரேஜ்க்கு சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாரும் வரணும். Ria? I'm sorry, Ria. I couldn't help. It's okay. Let it be. Karthik, I need a favor from you. Tell me. Next week ஜென்சன் என்னை பார்க்க வராரு. Have to buy some dresses. உன்னால என் கூட ஷாப்பிங் வர முடியுமா? What? எனக்கு என்ன கலர் சூட் ஆகும்னு உனக்கு தானே தெரியும். ப்ளீஸ். Okay. ஏய், இங்க புதுசா? பழைய ஆளு தான். வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துல. அங்கதான் இருக்கேன். தமிழ் தானே? இந்தியன். ஓ ஸ்மார்ட். ரெசிக்னேஷன் கொடுன்னு நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். நான் அங்கே தான் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க. அன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு எய்ம் இருந்தது. வெள்ளிக்கிழமை ஜென்சனும் அவனோட பேரண்ட்ஸும் உன்னை பார்க்க வராங்க. 2 பேருக்கும் நடுவில் ஃபார்மலான மீட்டிங்ஸ் முடிஞ்சதுன்னா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிடலான்னு நினச்சிருக்கேன்.
ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன், பட் மேரேஜ் ஷுட் பி கிராண்ட். ரீட்டா, அந்த போன் எடுமா. ஹலோ அக்கா, ஆபீஸ்ல இருந்த ஃபோன். ஷரனோட ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆச்சாம். கார்த்தி ஷரன் கூட போயிருந்திருக்காரு. உனக்கு கால் பண்ண லைன் கிடைக்கலையா? சிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்னாச்சுமா? அப்பா, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயாகணும். கார்த்திக் ஆக்சிடென்ட்டா? என்ன? எதுவா இருந்தாலும் இப்ப போக வேண்டாம். கல்யாணம் முடிவா இருக்கிற பொண்ணு அடிக்கடி இப்படி வெளியே போறது நல்லதில்ல. அப்பா, ஐ வாண்ட் டு see him. அவளோட கொலிக் தானம்மா, போய் பார்த்துட்டு வரட்டுமே. பொண்ணுங்களுக்கு எடுத்து குடிச்சவர் ஆக்குறதே இவர்தான். நானும் உன் கூட வரேன், நீ கிளம்பு. கார்த்திக், ஷரன். எஸ் 30. ஓகே. பேபி இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு. ஹாய் ரியா. ரோனிக், வேர் இஸ் கார்த்திக்? அது சரி, என்ன உனக்கு கணக்கு தெரியலல்ல? என்னோட ஸ்கூட்டர் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, அவ்வளவுதான். கார்த்திக் அப்பவே வீட்டுக்கு போயிட்டான். என் நெத்தில 2 ஸ்டிச் போட்டிருக்காங்க. ஏய், திஸ் இஸ் ரோனிக், my fiancé. ஹலோ. And this is my sweet little angel. And you know Ria, you getting married soon. ரியா, நீ நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கும் கார்த்திக்கும் இல்ல. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரே பிளேஸ்ல இருந்து வந்த நீங்க 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றத பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு நடுவுல ஏதோ, பட் ஐ வாஸ் ராங். நீங்க என்ன சொல்றீங்க? Yeah, right. அப்பா, ஐ வாண்ட் டு see கார்த்திக். அப்பா, கார்த்திக் வீட்டுக்கு போலாம். இவ்வளோ நாளா நீ சொல்றத நான் கேட்டேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ யாரை பார்க்கலாம் பார்க்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். பாத்துடா, பாட்டி வரல உடைச்சிட போற. இந்தாங்கம்மா. உன் மாமா இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். வரலட்சுமி எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். அவ சின்ன பொண்ணுமா. மாமா கிட்ட அவளை நல்லா படிக்க வைக்க சொல்லுங்க. அம்மாவுக்கு மருமகளா நல்ல ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. போடா. அத பத்தி இப்பவே யோசிச்சு ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்லையா பாட்டி? எல்லாத்துலயும் விளையாட்டு ம்? ம். பாட்டி, என்னடா கண்ணா, நீங்களும் தாத்தாவும் சண்டை போட்டிருக்கீங்களா? எப்பவும் சண்டைதான். ஒரு வாட்டி 3 நாள் வரைக்கும் பேசிக்கவே இல்லை. அப்புறம் உங்க தாத்தாக்கு எப்படி என்னண்டா பேசாம இருக்க முடியும்? கள்ளி. போடா. எப்படி உங்க காதல் தொடங்குச்சு? அப்போ ஐ லவ் யூ கீ லவ் யூல ஒன்றும் கிடையாது. ஓ தாத்தா ரொம்ப நாட்டி. வழியில போகும்போது ஒருத்தர் பார்ப்போம், ஏன்னு தெரியாது. ஆனா பார்க்காம இருக்கவே முடியாது. கும்பகோணத்துல நாங்க எப்பவும் மீட் பண்ற ஒரு இடம் இருந்தது. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கறச்சே ஒரு நாள் உன் தாத்தா என் கைய நான் மூச்சே விடாம இருந்தேன். என்னாச்சு? மூச்சு விட முடியல. ஏன்? புரியல.
முட்டாள், அதான்டா உண்மையான காதல். டேய் ஆ? என்ன ஆச்சு? டே கார்த்தி, கதை முடியலடா. Hello. Priya, I want to meet you tomorrow morning. நம்ம சர்ச்சில். வரமாட்டியா? Hey Ria. ஹலோ. Long time. யூ டூ. டூரிசம் கோர்ஸ் முடிஞ்சுதா? அதை விட்டுட்டேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். டூரிசம், ஃபேஷன் டிசைனிங் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. வாட் அபவுட் யூ? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். மேனேஜ்மெண்ட்டா? அப்போ இன்ஜினியரிங்? சேம் பெஞ்ச். யா. நான் வீட்டுக்கு போகணும். யார்கிட்டயும் சொல்லாம வந்திருக்கேன். சரி போ. அப்ப நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இது சொல்லணும் போல தோணுச்சு. Now I am blank. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. சில விஷயத்த சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பெரிய சக்திலாம் என்கிட்ட இல்ல. ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும் போது பழைய விஷயம்லாம் மறந்துடுச்சுன்னு ஈஸியா சொல்லிடலாம். What did you say? என்ன கம்ப்ளீட்டா ஒதுக்க போறேன்னா இவ்வளோ நாளா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ண? நானா? நெவர். ஆஃபீஸில் நான் மாடல்ஸை க்ரூம் பண்ணும்போது, ஷெரினோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அண்ட் கும்பகோணம் வரலட்சுமி கூட பேசும்போது யூ ஆர் கிளியர்லி ஜெலஸ். அதெல்லாம் உனக்கு அப்படி தோணு இருக்கு. உனக்குள்ள எப்போ ஒரு சைல்டிஷ் ஈகோ இருக்கு. உனக்கும் தான் அந்த ஈகோ இருக்கு. ஜென்சினோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் மேல இருந்த கோவத்தினால தான். கார்த்திக் ப்ளீஸ், எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை. பிரியா, நமக்குள்ள இருந்தது சின்ன விரிசல். நாம விரும்புறது உண்மை தானே? அப்புறம் ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்ல தான் நினைச்சேன். அப்பதான் உன் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதா உன் அப்பா எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாரு. ஐ வாஸ் இன் ஷாக். அப்புறம் பார்த்தா நீ ஹாப்பியா இருந்த. நான் ஏன் என் விருப்பத்தை சொல்லணும்? No, you were wrong. I was never happy. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா சொல்லலாம்ல? அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல கார்த்திக். கண்டிப்பா தைரியம் வேணும். ஐ எம் ஷூர். சம்மந்தம் இல்லைன்னா நீ ஜென்சன் கிட்ட சொல்லலாம். நாம பிரியக்கூடாது. ஐ கேன் ரீச் யுவர் மைண்ட். No, கார்த்திக். நாம முதல்ல பார்த்துக்கிட்டது இங்க தான். நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் இங்க தான். இப்போ நம்ம பிரிய போறதும் இங்க வச்சுதான். நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம் நடந்ததும் இங்க வச்சுதான். பிரியா, என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் உன் பிரசன்ஸ் இருந்த அந்த ஆஃபீஸில் ஐ ஜஸ்ட் காண்ட்.
காற்று தாவி சிட்டு போல வானில் நீந்தி மெட்டு போல காற்று தாவி சிட்டு போல வானில் நீந்தி. என்னாச்சு? ஏன் போட்டை நிறுத்துறீங்க? நல்லா இருக்கு. கார்த்திக், நீங்க 2 பேரும் இப்படிதான் முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரியா, நீ ஒரு முறை என்னை ஏமாத்திட்ட, மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்டா அது ரொம்ப தப்பாயிடும். அபிலா, ஐயா, கரைக்கு கொண்டு போ. அப்பா Stop it. கார்த்திகை பத்தி நான் கேட்டப்பெல்லாம் இவன் மேல உனக்கு ரொம்ப வெறுப்புன்னு தான் என்கிட்ட சொன்ன. கார்த்தி, நீ எப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானேப்பா சொல்லுவேன். என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே கார்த்திக். இதுக்கு மேல நாங்க முடிவு பண்றது மட்டும்தான் நடக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ண பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நோ அங்கிள், நடக்காது. நாங்க இப்ப முன்ன மாதிரி கிடையாது. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இது. இனிமே நாங்க பிரிய மாட்டோம். அப்படின்னா இவ்வளவு தூரம் நாங்க பண்ணதெல்லாம் சும்மா, அப்படிதானே கார்த்தி? இப்ப வேணும்னா நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இவ ஒத்துக்க மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐம் ஷூர். நல்லா இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியாது கார்த்திக். அங்கிள், எங்களுக்கு இடையில இருந்தது வெறும் ஈகோ மட்டும்தான் அங்கிள். போதும், இதுக்கு மேல பேரண்ட்ஸ் ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். மேத்யூஸ், இந்தா, இது இவ என்கேஜ்மெண்ட்டுக்கான இன்விடேஷன். பாரு. படி. இந்தா. டேட்டை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்களால பிரியவே முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டது நானும் மேத்யூஸும் தான். உங்க மனசுல இருக்கிற இந்த அன்பை வெளியே கொண்டு வர நாங்க பிளான் பண்ண ஒரு ஃபேக்
மேரேஜ் தான் இது. ஆ? ஆமா. எப்ப இதெல்லாம் பிளான் பண்ணீங்கப்பா? அது என்னன்னா உங்க அம்மாக்களுக்கு கூட தெரியாத இந்த பிளேல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தர் இருக்காரு. ஜென்சன் சக்ரியா. பிரான்ஸ்ல இருக்கிற உன்னோட சக்ரியா. ஆக்சுவலி இந்த ஐடியா யாரோடது? அப்பாவோடதா இல்ல அங்கிளோடதா? நாங்க 2 பேரும் தான். ஓ மை ஜீசஸ். நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா. ஓகே. ஷெரின், எஸ் மைக்கேல். கும்பகோணத்துல இருந்து செட்டியார் தான் கால் பண்ணாரு. அவர் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின அந்த பொண்ணு தான் அவர் பொண்ணோட கல்யாணத்தை நேரா வந்து பண்ணணும்னு என்கிட்டயே அவர் சொல்றாரு. ஐ வாண்ட் both of them back. 2 பேரும் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் மைக்கேல் ஷெரின், இது நமக்கு மறுபடியும் கிடைச்சிருக்க சான்ஸ். ஓகே ஓகே. ரியா, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். அன்னைக்கு ஊட்டியில உன்னோட வளையல I knew it.